நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. கவிஞர் வாலி ஒரு பாட்டில் எழுதியிருப்பார், மதுரையில் பறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே, போரில் புதுமைகள் புரிந்த சேரனின் வில்லை புருவத்தில் கண்டேனே. அந்த பாட்டில் சொல்றாரு, காஞ்சி தலைவன் கோவில் சிலைதான் கண்மணியே உன் பொன்னுடலோ, குமரியில் காணும் கதிரவன் உதயம் குலமகளே உன் வடிவழகோ, கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலிலைதான் உன் இடையழகோ, குமரியில் காணும் கதிரவன் உதயம் குலமகளே உன் வடிவழகோ, இவையாவும் ஒன்றாய் கூடும் உன்னை தமிழகம் என்றேனே. ஒரு பெண்ணை தமிழகம் என்று வர்ணித்த கவிஞர் வாலி கூட கோவையில் விளையும் பருத்தியில் வளரும் நூலிலைதான் உன் இடையழகோன்னு எழுதியிருப்பார். அப்படி பருத்தியை விளைவித்து மக்களின் மானத்தை காப்பாற்றுகின்ற, ஆடையை நெய்கின்ற அந்த வேலையும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பது இந்த கோவையில் தான். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற கோயம்புத்தூரில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையில் ஒரு ஆளை நம்ம இப்படி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, காலைல ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வர்றான், சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அவர் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன நல்லா இருக்கேன், பையனை இன்ஜினியர் ஆக்கிவிட்டேன், பொம்பளை பிள்ளைய டாக்டர் ஆக்கிவிட்டேன், வீடு கட்டிட்டேன், நல்லா இருக்கேன், சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, அல்சர் கிடையாது, ஒன்றும் இல்லை, மாத்திரை மருந்து பக்கத்திலே போகிறதில்ல. இந்த ஆளை நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இன்னொரு ஆளை இப்படி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில் 6 மணிக்கு வாங்கினே நல்லா இருக்கீங்களா, இருக்கேன், ப்ரெஷர் 440 இருக்குது, சுகரு எம்புட்டி ஏறுதுன்னே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ஒரு 2 கரண்டி தான் சோறு தின்னேன், கிருகிருன்னு விழுந்துட்டேன் அப்படிங்கிறாரு. பார்த்தேன், காலங்காத்தால் ஒன்றையே போய் தந்துச்சேன் பாடுறா, எனக்கு இல்லாத சுகரை கூட நீ உருவாக்கி விட்டுருவ போல இருக்கே அப்படின்னு. உற்சாகமான மனிதர்கள் தான் உற்சாகமான மனிதர்களை உருவாக்க முடியும். மகிழ்ச்சியான மனிதர்கள் தான் மகிழ்ச்சியான மனிதர்களை உருவாக்க முடியும். அதனால் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தான் மனச்சோர்வை, மன உறுதியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேங்க, அன்னூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கிறேங்க. நான் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே என்னோடய அப்பா இறந்துட்டாங்க. நான் மேற்கொண்டு படிக்கலான்னு நினச்சேன். என்னோடய சொந்தக்காரர்கிட்டலாம் போய் கேட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நீ எல்லாம் படித்து என்ன பண்ண போகிற, பேசாமல் உங்கள் அம்மா சம்பாரித்து போடுற காசை வச்சு சாப்பிட்டு பேசாமல் வீட்டில் இருவோன்னு சொன்னாங்க. ஆனால் நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த படிப்பை வச்சுட்டு நான் மேற்கொண்டு படிக்கணும்னா நான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்கலான்னு என்னோடய மனசில் ஒரு உறுதிப்படுத்திட்டுங்க. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த படிப்பை வச்சு நான் 6 குழந்தைகளுக்கு டியூஷன் எடுத்துங்க. அதை நான் நல்லா சொல்லி கொடுக்குறத பார்த்து அந்த ஊருக்குள்ளே எல்லாருமே எனக்கு 60 குழந்தைகளை கொண்டு வந்து விட்டாங்க ஐயா டியூஷன் படிக்கிறதுக்கு. தொழில் பயிற்சி படிக்கலான்னு சொல்லிட்டு அழகுக்கலை பயிற்சியுமே டெய்லரிங் படித்தேங்க. அது மூலிமா வர்ற வருமானத்தை பெருக்கி என்னுடைய அம்மாவையுமே என்னோடய தங்கச்சியுமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள இப்படியே விட்டுட்டு அப்பா போயிட்டாங்களே, நம்மளாவது அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு என்னோடய சம்பாதித்த காசை வச்சு என்னோடய தங்கச்சிக்கு திருமணம் செய்யலான்னு பார்த்தேங்க. ஆசையாக நான் சேர்த்தி வச்ச காசை வச்சு என்னோடய தங்கச்சிக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு பார்க்கணும்னு என்னோடய மனசுக்குள்ளே உறுதிப்படுத்திட்டுங்க. அப்போ நான் அந்த இடத்துல ஐயா நான் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சிட்டுங்க. நான் நல்லா தான் இருக்கிறேன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல என்னை வீட்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. எல்லாமே செஞ்சு நான் பார்க்கணும், என்னோடய தங்கச்சி கண்ணால் பார்க்கணுன்னு நினச்சேன். நீ எல்லாம் அந்த இடத்துல இந்த கண்ணும் காலை வச்சுட்டு நீ எல்லாம் அங்கே எதுக்கு வர்ற, நீ பேசாமல் வீட்லேயே இருன்னு சொல்லிட்டாங்க ஐயா.
இந்த ஒத்த காலை வச்சுட்டு நான் என்னெல்லாம் சாதிக்கிறேன்னு உங்களுக்கு சொன்னாதான் தெரியுங்க ஐயா. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலை வச்சுட்டு நான் என்னோடய துணிகளெல்லாம் நானே தைச்சிக்குவேங்க ஐயா. வீடு வீடாக போய் நான் என்னோடய தொழில் பயிற்சி நான் கற்றுருக்குறேங்க, உங்களுக்கு நான் நல்ல விதமாக செஞ்சு விடுவேங்கன்னு சொல்லிவிட்டு என்னோடய அழகு பயிற்சி மூலமாக நான் அவங்கள போய் அலங்கரித்து பார்ப்பேங்க ஐயா. நான் ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போன ஒரு சம்பவத்தை சொல்கிறேங்க. நான் அந்த கல்யாணத்து வீட்டுக்கு போகும்போது என்னை பார்த்து, இந்த கண்ணும் காலும் ஊனமாக இருக்கிறவெல்லாம் இங்கே வராட்டி இவங்களை யார் என்ன செஞ்சாங்க, பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியதேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே என்னை பார்த்து, இந்த கல்யாணத்துக்கே நீ வந்து என்னோடய பொண்ணு கல்யாணத்துக்கே நீ வந்து அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஐயா என்னைய. அந்த இடத்துல என்னோடய மன வலிமை தாங்க செய்ய எனக்கு உறுதியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னாங்க ஐயா, ஐயா நீங்கள்லாம் வந்து உங்களுடைய திருமண நாளையுமே மனநாளையுமே எப்படி கொண்டாடுவீங்க ஐயா? பிறந்த நாள் மனநாளெல்லாம் எப்படி கொண்டாடுவீங்க ஐயா? சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கேக் வெட்டி சந்தோஷமாக எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொண்டாடுவீங்க ஐயா. ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லைங்க ஐயா. நான் வந்து என்னோடய ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா பெரியவங்களோட ஃபோன் நம்பரையும் நான் வாங்கி வச்சுக்குவேங்க ஐயா. நான் வந்து அவங்களுடைய பிறந்த நாள் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ இல்லையோ, நான் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி, இந்த சமுதாயத்தில் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி நான் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய், அவங்களுக்கு செய்யறதுக்கு மனம் இருக்குதோ இல்லையோ, நான் அந்த இடத்துல கூப்பிட்டு போய் அவங்களுக்கு உதவி செய்ய வச்சு அவங்களும் மன மகிழ்ச்சியாகணும், நானும் மன மகிழ்ச்சியாகணும்னு நான் என்னோடய இதையை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயாங்க. அப்புறங்க ஐயா, எங்கள் அப்பா இறக்கும்போதே வீட்டை அடமானத்துக்கு வச்சு இறந்துட்டாருங்க ஐயா. அப்போ பக்கத்தால் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, உன் அப்பாவே வந்து ஊட்டையவே அடமானத்து வச்சுட்டு போயிட்டாங்க, நீ எப்படியெல்லாம் பிழைக்க போகிறையோ எங்களுக்கு தெரியல, நீங்கள் நடுத்தெருவில் தான் நிற்பீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அந்த இடத்துல என்னோடய மனதை வலிமையாக்கிட்டுங்க ஐயா, இன்றைக்கி நான் வந்து இந்த ஒரு காலில் என்ன சாதிப்பேன்னு கேட்டாங்க. இன்றைக்கி என்னோடய சொந்த காலில் நின்றுங்க ஐயா. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறேன்னு தெரியுங்களா? நான் ஒரு 5 வீட்டை கட்டி அதில் வர்ற வருமானத்தை வச்சு இன்றைக்கி என்னோடய அம்மாவை பார்த்துட்டு, இன்றைக்கி நல்லா இருக்கிறவங்களே கொண்டு அனாதை ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க தாய் தகப்பனை. ஆனால் நான் வந்து என்னோடய அம்மா வந்து என்னோடய வீட்லேயே வச்சு நான் பார்த்துட்ருக்குறேங்க ஐயா. அவர் ஊனன்னு சொன்னாருங்க ஐயா. இந்த ஊனமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னா 4 பேர்த்து மூலியமாக போய்க்கலாம். ஆனால் மன வலிமை இருந்தால் தான் இந்த இடத்துல வந்து பேசணும்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு எனக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேங்க ஐயா. என் பேர் எம் சின்னத்தம்பி. நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் ஐயா. என் சொந்த ஊர் தேனி மாவட்டம் ஐயா. நான் எம்ஏ இங்கிலீஷ் படித்து முடிச்சு 2 வருஷம் சும்மா இருந்தேங்க ஐயா. அப்போ பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க, என் சொந்தக்காரங்க எல்லாம் அப்போ சொன்னாங்க, தம்பி என்ன தம்பி எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு நீ சும்மா இருக்கே தம்பி, நீ என்ன செய்ய போகிற, அடுத்தடுத்து உங்களோட தேவைகளை என்ன செய்ய போகிறேன்னு கேட்டாங்க ஐயா. ஐயா இந்த ஒரு கேள்விக்காயே பயந்துட்டு ஓடியாந்தேன் ஐயா கோவை மாவட்டத்துக்கு. கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு ஆசிரமத்தை தங்கி அங்கே டிஎன்பிசி கோச்சிங் சென்டர் படிச்சிங்க ஐயா. படித்து அப்போ வந்து என்னுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு வந்துங்கய்யா போதிய அளவு பண வசதி எதுவுமே இல்லைங்கய்யா. அப்போ சரி போதும், நம்ம வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வாங்கினா கூட எனக்கு பண வசதி இல்லைங்கய்யா, அடுத்தவங்களவே டிபெண்ட் ஆகிட்டே இருக்கணும் சூழ்நிலை ஆகிப்போச்சு. சரி நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அக்கௌண்டராக வேலை பார்த்தேங்கய்யா. அந்த அக்கௌண்டராக வேலை பார்க்கறது பார்த்திங்கன்னா, அதாவது காலையில் 9 மணிக்கு உட்காந்துட்டு நைட்டு 10 மணி 11 மணி கூட ஆகுங்கய்யா. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அங்கேயே வேலை பார்க்கணுங்கய்யா. ஐயா இது வந்து என்னால் அந்த மாதிரிலாம் அடுத்தவங்ககிட்ட அந்த மாதிரிலாம் வேலை பார்க்க முடியலையா, என்னுடைய உழைப்பு ஒத்துக்கிறோம் இல்லையா. சரி இருக்கட்டும், இது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நேராக 3 சக்கர வண்டி வச்சுருக்கீங்க, பேட்ரி வண்டி. அதுலேருந்து நேராக சித்ரா காலப்பட்டி அப்படியே ஒரு குன்னத்தூர்னு ஒரு ஊருக்கு போனேங்கய்யா. அதை பட்டிக்காடு ஊரியா கொஞ்சம். அங்கே போய் இருந்து வேலையும் இல்லை எதுவுமே இல்லையா. அங்கே ஒரு பிரிட்ஜில் போய் வேலை கேட்டேன். ஐயா இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுங்க, நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன்னு கேட்டேன். இல்லை தம்பி உங்கள் படிப்பு தகுந்த வேலை இல்லை தம்பி எங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஐயா பரவாயில்ல, இந்த பிரிட்ஜில் இருந்து வேலை பார்க்குறீங்கய்யான்னு கேட்டேன். சரி தம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஐயா எனக்கு வேறு எங்கே போகணுன்னே தெரியல. அதே பிரிட்ஜில் வெளியில் வந்து 2 நாள் படுத்து கிடந்தேன் ஐயா. படுத்து அங்கே அவங்க என் நிலைமையை பார்த்து அவங்க கொடுத்துட்டாங்க. சரி தம்பி இன்றைக்கி நீ வேலைக்கு வந்துருங்க தம்பின்னு சொல்லிட்டாங்க ஐயா. நான் அங்கேயே இருந்தீங்க ஐயா. நான் இருந்தது பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அதே பிரிட்ஜுங்கய்யா. லாரி இடம் மிஸ்ஸுங்கய்யா. அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே தூங்கிக்கிட்டு அங்கேயே தான் இருந்தேன் ஐயா. என் வேலை ஓனருக்கு பிடிச்சி போச்சுங்கய்யா.
ஐயா என்னால் அது வேலைக்கு எனக்கு பிடிக்கலையா, கஷ்டப்பட்டேன்யா, 1 வருஷம் கஷ்டப்பட்டேன்யா. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை ஃபுல்லாக சேர்த்து சேர்த்து பேங்க்கில் போட்டு வச்சுங்கய்யா. அப்போ என் அமௌண்ட் வந்து சின்ன அமௌண்ட் தான் ஐயா. ஐயா இந்த அமௌண்ட்டை வச்சு சரி இதுக்கு மேலே வச்சு அவங்க பேங்க் மேனேஜர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு லோனு கொடுங்க, அதை வச்சு என் வாழ்க்கையை பொழச்சிக்கலான்ட்டு பேங்க் மேனேஜரை பார்த்து ஐயா எனக்கு ஒரு லோனை கொடுங்கய்யா, நான் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், என் சர்டிஃபிகேட்டை வச்சுனாச்சும் எனக்கு அடமானம் வச்சுனாச்சும் எனக்கு லோனை கொடுங்கய்யா, அது மூலம் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறீங்கன்னு. தம்பி ஐயா நான் 2 காலும் முடியாத தவந்து போகிற ஒரு மாற்றுத்திறனாளிங்கய்யா. அவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி நீங்கள் தவந்து வரீங்க, உங்களை நான் நம்பி எப்படி நான் உங்களுக்கு வந்து லோனு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டாங்கய்யா. அப்படி உங்களுக்கு லோனு கொடுத்தா எங்கள் பேங்கு தவந்து போகுங்கய்யா தம்பின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாங்கய்யா. ஐயா அது ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. சரி நமக்கு இருக்கதே கதின்னு சொல்லிட்டு திரும்ப அதே வேபிரிட்ஜுக்கு போய் 24 நேரமும் என் பணியை தொடர்ந்தேன்யா. தொடர்ந்து அதாவது எடை மிஷினாகவே நான் அங்கே இருந்தேன்யா. மனுஷன் வேறு மிஷினு வேண்டதை விட அங்கேயே மிஷினாகவே வேலை பார்த்தேன்யா. வேலை பார்த்து ஒரு ஆட்டோ வாங்கினேன்யா அந்த காசை வச்சு. ஐயா எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது, ஆனால் நான் கம்பெனிக்கு சொன்னோன்னே கம்பெனிலேருந்து என் ரூமுக்கு வந்து நிப்பாட்டி விட்டு போயிட்டாங்க ஆட்டோவை. அந்த ஆட்டோ 2 நாள் என் வீடு ரூமுக்கு முன்னாடி நின்றுச்சுங்கய்யா. அதுக்கு பிறகு நான் சரி மெல்ல ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோவை தூக்கி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன்யா. அது மசன்னு போயிட்டுருக்கியா. அதையும் எனக்கு தான் கால் இல்லையே, நான் எப்படி பிரேக் அமுக்க முடியும். சரி பரவாயில்ல நம்ம தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த மன வலிமையோட அதே ஆட்டோவை கையில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போய் அண்ணே இதை நான் சொல்கிற மாதிரி எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேங்கய்யா. அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்கய்யா. இப்போ நான் கையில் நான் ஆட்டோ வாங்கி ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேங்கய்யா. கையில் தான் ஆப்ரேட் பண்ணுறேன், கையில் தான் அந்த வண்டி போகுதுங்கய்யா. ஐயா இப்போ அந்த கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த ஆட்டோ எடுத்து அப்போ ஆட்டோ நல்லா ஓட்டுறேங்கய்யா. எல்லாம் ஆட்டோ ஓட்டி நல்லா இது பண்ணி இப்போ 500க்குள்ளே 150 ஆட்டோ மேலே ஓடுதுங்கய்யா. அந்த ஆட்டோவில் ஏன் ஆட்டோ இப்போ வரைக்கும் பாருங்கய்யா மில்லு வாடகை ஸ்கூல் ட்ரிப்பு எல்லாமே என் வாடகை ஓடிட்டு இருக்கீங்கய்யா. ஐயா என் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை வச்சுக்காங்க 500 மக்கள், அந்த சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் இந்த ஆதவன் ஆட்டோக்காரன் வருவான்டா அப்படின்னு ஒரு மரியாதை வச்சுக்காங்க ஐயா. இப்போ பாருங்கய்யா இப்போ அந்த ஆட்டோ ஓட்டி நல்லா இது பண்ணுறீங்க ஐயா. இப்போ 2வது ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ 500க்குள்ளே ஆதவன் ஆட்டோ 2 ஆட்டோ ஓடுவீங்க. 2 ஆட்டோக்கு நான் முதலாளிங்கய்யா. இப்போ பாருங்கய்யா ஐயா அந்த ஆட்டோ 500 ரூபா சம்பாதிக்குதுங்க ஒரு நாள். என்னுடைய கால்குலேஷன் சொல்கிறீங்க 500 ரூபா சம்பாதிக்குது. இந்த ஆட்டோ 500 ரூபா சம்பாதிக்குது. 1000 ரூபாயா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாரிச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பேங்க் முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு அனுப்பேன். அந்த 1000 ரூபாய் போய் பேங்க்கில் போய் போடுவீங்க ஐயா. மாதம் எனக்கு 30,000 ரூபா வருதுங்க அந்த அமௌண்ட்டே. ஐயா இப்போ அவர் பேங்க் மேனேஜர் தம்பி உங்களுக்கு ஏதாவது லோன் ஏதாவது கேட்டு ஏதாவது வேணும்னா அடுத்த ஆட்டோவுக்கு வேணால் நாங்கள் தரோம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. ஐயா என்னை பார்த்து தவழ்ந்த பேங்க் மேனேஜரு இப்போ எனக்கு லோன் தரேன்னு சொல்கிறாங்க ஐயா. ரொம்ப என்னுடைய மன வலிமை ஐயா. அடுத்ததான் நம்ம மேட்ருக்கு வர்றேன், அதான் காதலுக்கு. இன்னைக்கு பெண்களா நம்ம மேட்ருனா நீ யாரை கூட்டாளி சேர்த்துருக்க? இப்போ நீ உங்களையும் தாயா, அது எப்படி ஊரறிஞ்ச விஷயம். காதலுங்கிறது உனக்கு எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே பொதுவானது. சொல்லுவாங்க பெண்களாம் மாம்சோட ஆம்ச பாரு, அதுக்கே உடல் வலிமை இருந்தா தாங்க பெண்களே விரும்புறாங்க. முதல்ல காதலிக்கிறதுக்கு உடல்ல ஒரு தெம்பு வேணுங்க. இது 2003 வந்து ஒரு பாட்டு சொல்லுது. அண்ணன் தம்பி யாரும் இல்லாமல் தன்னந்தனியாய் பிறந்தவள் உனக்கு காதலியானால் நீயும் லக்கிதான். எதுக்கு சொல்றாங்க? அண்ணன் தம்பியோட இருக்கிற பொண்ணை பார்க்காத, அடிச்சே கொண்டு விடுவாங்க. தெரு தெருவா அலையிரண்டி, செருப்பாக தேயிரண்டி, நெருப்பாக நீயும் பார்த்தா நெஞ்சம் தாங்குமா? உங்க அம்மாவை பார்த்தாலும் பயம், உங்க அப்பாவை பார்த்தாலும் பயம், உங்க அண்ணனை பார்த்தாலும் பயம், எனக்கு எப்போ கிடைக்கும் இந்த பழம். அடுத்த வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை சொல்றாங்க. ரிக்ஷா இழுத்தாலும் ரிச்சா வாழ வைப்பேன், மானே மஞ்ச ஜாக்கெட் போட்ட மயில. முதல்ல 2 வரிய உடல் வலிமைக்கு பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. லாஸ்ட் 2 வரி அந்த பொண்ணுக்காக நான் போட்ட பிராக்கெட். உடல் வலிமை இருந்தா தாங்க காதலிக்கவே முடியும். இன்னைக்கு காதலுக்கு கண்ணு இல்லை அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா கண்ணு இல்லாதவனை காதலிக்க எத்தனை பேருங்க தயாரா இருக்காங்க? உடல்ல ஒரு ஊனம் இருந்தாலே இப்படி சமூகம் வெறுக்குதே. இதுக்கு காரணம் என்னங்க? இப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே,
மிகவும் முக்கியமானது உடல் வலிமை தான்னு. அடுத்து நம்ம கல்யாணத்துக்கு வருவோம். நம்மளோட தமிழரோட பண்பாடே என்னன்னா வீரமும் காதலும் 2 கண்களும் வாங்க. கல்லை தூக்குனாத்தான் மாட்டை அடக்குனாத்தான் பொண்ணே கொடுத்தாங்க அந்த காலத்தில். இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்க? அன்னைக்கு எங்க தாத்தா 16 புள்ள பெத்தாரு. இன்னைக்கு இருக்கிறவனால ஒரு புள்ளைய பெக்க முடியலையங்க. அப்ப இல்லைன்னா எங்க பார்த்தாலும் குடும்ப கட்டுப்பாடு போஸ்டர் இருக்கும். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கருத்தரிப்பு மையத்தோட விளம்பரம் தானே இருக்குது. உடல் வலிமை இருந்தா தாங்க நம்ம வாழ்க்கையிலே வெற்றி. தாத்தா கெட்டிக்காரரா இருந்திருக்காரு. உடல் வலிமைக்கு உங்க தாத்தாவை தவிர வேற யாரையும் எடுத்துக்காட்டே சொல்ல முடியாது. வஞ்சகம் இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. உண்மையிலே உங்க தாத்தா 10 தானே, எங்க தாத்தா 16. ரேஸில் மிஞ்சிட்டார் அவர். எங்கள் பாட்டியை கேட்டேன், ஏன் பாட்டி 16ஓட நிப்பாட்டி விட்ட அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்கள் தாத்தா பர்மாவுக்கு போயிட்டார், இல்லாட்டி அப்படிங்குது. இல்லாட்டி 22 வரைக்கும் போயிருப்பாங்க போல இருக்கு. அப்பயே அவளை 2 அடிச்சிருக்காங்க. அதான் நம்ம நாட்டோட பெருமை. இன்னைக்கு சின்ன குழந்தைகள்ட்ட எல்லாம் கேட்டா உனக்கு யாரை பிடிக்கும்? ஜாக்கி சான், ப்ரூஸ்லி அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க? உடல் வலிமையால முன்னுக்கு வந்தவங்க. வயிற்று வலியோடு ஒருத்தன் படுத்துட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட போய், டேய் காந்தி மகான் மன வலிமை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா அப்படின்னா, முதல்ல போய் வயிற்று வலிக்கு மாத்திரை வாங்கிட்டு வாம்பா. முதல்ல உடலைத்தாங்கய்யா பார்க்கணும், அப்புறம்தான் எல்லாமே உள்ளமல்ல. ஐயா நான் இதெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை, உடலே தேவையில்லை, உள்ளம் வந்து என்னத்தை வேணால் செஞ்சு போடலான்னு சொல்லுவாங்க. அது எப்படி தெரியுமாங்கய்யா? நான் ஒருத்தங்கிட்ட சொன்னேன், டேய் இந்தியாவில் ஒரு அற்புதமான சிலை இருக்குது, அது நீ எங்கேருந்து பார்த்தாலும் உன்னை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ பின்னாடி போய் நின்று பார்த்து எங்கே இருக்குன்னு கேட்குறானவன். இப்படி ஆளுக மத்தியில் நம்ம ஒன்றும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க ஐயா. உண்மையை தான் சொல்லிக்கலாம், அவ்வளோதாங்க ஐயா. அப்புறம் மனசு சொல்லிட்டு போய் எதையுமே சொல்கிறது ஈஸி, சொல்கிறதெல்லாம் செய்யோன்னா நாட்டில் நிறைய பேர் குப்பை கொட்டவே முடியாது. அதுதான் வள்ளுவன் அழகாக சொல்லுவா, சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு. அது மாதிரி தாங்கய்யா. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு நின்றுட்டுருப்போம், டேய் பார்த்திபா எப்படியாவது ஓடி பரிசு வந்துடுறா அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு நிற்பான். அது வரைக்கும் வராத வேகமெல்லாம் வரும், நேராக ஓடி போய் வெற்றிகரமாக ரீச் பண்ணுவேன். ஆனால் கடைசியாக தான் போவேன். இவனைத்தான் உடல் தகுதியே இல்லையே ஓடுறதுக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் புரியாதுங்கய்யா, நமக்கு கடைசி நேரத்தில் தான் புரியும். நமக்கு தான் பஸ் வர நேரத்தில் தானே பாத்ரூம் பாரு, அதனால் கடைசியில் தாங்க எல்லாமே புரியும். அப்புறம் பார்த்துக்கங்கய்யா, சார்லஸ் டார்வின் அற்புதமாக சொல்லுவார், இந்த உலகத்தில் தகுதியுடையதே தப்பி பிழைக்கும், வலியது வாழும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் உடல் வலிமையோடு இருந்தால் தாங்கய்யா வாழ முடியே. இதெல்லாம் விட்டுருங்கய்யா. இன்னொரு உதாரணத்துக்கு வருவோம் ஐயா. மன வலிமையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. மன வலிமை இருந்துச்சுன்னு வைங்க, அதாவது இப்போ உடல் வலிமை இல்லாமல் மேக்சிமம் அது பெருமளவு எதை சாதிக்க முடியுமோ அதைத்தான் சாதிக்க முடியும். நம்ம நினச்சதையெல்லாம் சாதிக்கணும்னா, மனசில் ஆசைப்பட்டது லட்சியத்தை சாதிக்கணும்னா உடல் வலிமை கண்டிப்பாக வேணும். இவங்கெல்லாம் உடல் வலிமை வேண்டாம் அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போகிறான் நானா, அந்த கதையாக தாங்க இருக்குது ஐயா. இந்த உடம்பு ஒரு சட்டைங்க ஐயா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்கன்னா எப்படிப்பட்ட சட்டையை போட்டு போவோம்? எல்லாம் அற்புதமாக நீட்டாக அயன் பண்ணி எல்லாம் அற்புதமாக போட்டு போவோம். ஓட்டையை உடச்சலாம் இருந்துச்சுன்னு வைங்க, எப்படி போடுவா? போட மாட்டா. அது மாதிரி தான் உடல் தான் முதல்ல எல்லாத்துக்குமே. உடல் இருந்தால் தான் எதுவுமே. காதலுக்கு வருவோம் ஐயா. இப்போது பெரும்பாலான காதல் தோல்வியில் தான் முடியுது இந்தியாவில். அதுக்கு பொதுவாக உலகத்துலேயே தோல்வியில் தாங்க முடியுது. ஏன் தெரியுங்களா? உடல் வலிமை இல்லாததான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் நைட்டு பூரா குப்புறப்படுத்திட்டு சேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பா. நல்லா தூங்கினா தான் முகம் பிரகாசமாக இருக்குது. தூங்காமல் இருந்து போட்டு காலைல எழுந்துச்சி போய் பார்த்தா எப்படி இருக்குது? பேய் அடுத்த இருக்குது. அப்புறம் எங்கே போய் லவ் பண்ணுறது, ரொமான்ஸ் பண்ணுறது, எல்லாம் போச்சு. அதனால தாங்கய்யா, வாழ்வில் வெற்றி பெற மன வலிமையை காட்டிலும் உடல் வலிமையே தேவை.